வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அனுபவம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்மோடு அறிவியல் ஆளுமை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கணிதத்துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் N அன்பழகன் அவர்கள் நம்மிடையே நேர்காணலில் இணைகிறார். வணக்கம் சார், உங்களை பத்தி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடம் அறிமுகப்படுத்திக்கோங்க. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம், என்னுடைய பெயர் N அன்பழகன். நான் கணிதத்துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியராக பணியாற்றி கொண்டுள்ளேன். இப்போ கடினமான துறைனா கணிதத்துறைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சார். குறிப்பா நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன, அதை பத்தி பகிர்ந்துக்கோங்க சார். எனக்கு சிறு வயதிலிருந்தே நன்றாக படிப்பதில் ஆர்வம் உண்டு. கணிதத்தில் ஆர்வம் என்பது தனிப்பட்ட முறையில் கிடையாது. பட் இருந்தாலும் பிஎஸ்சி சூஸ் பண்ணும்போது கணிதத்துறை தான் எனக்கு கிடைத்தது. ஆக்சுவலாக அப்பா அந்த டயத்தில் ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஸோ அவர் கெமிஸ்ட்ரி தான் கேட்க போனார். பட்டு அந்த டைம் சீட் அவைலபிலிட்டி இல்லைன்ற காரணத்தினால் நான் கணிதத்தை தேர்ந்தெடுப்பதாக உள்ளது. என்னுடைய மனநிலை எது கிடைத்தாலும் சரியாக படிக்க வேண்டும் என்ற மனநிலை இருந்ததனால் துறை என்று அந்த டைம் எனக்கு சூஸ் பண்ண தெரியவில்லை. அதனால் நான் கணிதத்துறையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானேன். அதுதான் உண்மை. தென் ஒரு வருடம் கணிதத்தோடு கொஞ்சம் போராட வேண்டியதான் இருந்தது. சிரமப்பட்டு தான் படிக்க வேண்டி இருந்தது. பட் 2ஆம் ஆண்டு முதல் அதை விருப்ப பாடமாக மாற்றிக்கொண்டு படிக்க ஆரம்பித்து பல்வேறு சாதனைகளை அதனில் படைக்குமாறு ஆக்கி கொண்டுள்ளேன். அதை தவிர 95ஆம் ஆண்டு நான் MSc முடித்த பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் MPhil சேருவதற்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். பட் என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே ஆசிரியர்கள் என்பதால் அவர்கள் பிஎட் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதையும் தாண்டி அப்பாவுடைய ஆசை PhD பண்ணணுங்கிறது அவரோட பேசிக் திங்ஸ். பட் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் PhD என்பது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாக எல்லாருடைய மனதிலும் இருக்கும். ஸோ என்னுடைய மனதிலும் அப்பாவின் மனதிலும் திரும்பவும் நீ 5 ஆண்டுகள் ஆஃப்டர் MSc முடித்த பிறகு திரும்பவும் 5 ஆண்டுகள் அதற்காக ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. சரி இருக்கட்டும், முதல்ல MPhil சேருவோம். பிஎட்டில் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் MPhil படிப்போம் என்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதலில் MPhil சேர்ந்தேன். அதன் பிறகு யூனிவர்சிட்டி ஸ்டைஃபண்ட்
அப்படிங்கிற ஒரு கால்ஃபார் வந்தது. பிஹெச்டி படிப்பதற்கு பல்கலைக்கழகத்தால் ஒரு உதவித்தொகை வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான் அதற்கு உண்டு. பட் ஃபீஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. 500 ஒன்லி ஃபார் பிஹெச்டி ஃபீஸே, அவ்வளவுதான். அதுக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து மூன்றாவதாகத்தான், ஆக்சுவலா 2 பேர் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. 2 இடங்கள் தான் அந்த வருஷத்துக்கான காலி இடங்கள். அந்த வரிசையில் நான் 3வது ஆளாக இருந்தேன். 2வது நபர் யார் என்று தெரியாது. பட் அவர் வரவில்லை என்ற காரணத்தினால் என்னுடைய துறை தலைவர், அவர் வரவில்லை, நீங்கள் போய் என்னென்று பாருங்கள் சொன்னதுனால நான் போய் மெயின் ஆஃபீஸில் கேட்டப்ப, மதுரை பல்கலைக்கழகம் உங்களை அடுத்தது நீங்கள் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி அட்மிஷன் கிடைத்தது பிஹெச்டிக்கு. அதற்கப்புறம் நான் பிஹெச்டி படிப்பதற்காக ப்ரொஃபஸர் அறிவறிஞன் அப்படின்ற அங்கே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியரிடம், அவர் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் அதில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் நானும் அது சம்பந்தமாக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்தது. ஸோ என்னுடைய ரிசர்ச் டாபிக் வந்து ஸ்டொகாஸ்டிக் இன்வென்ட்ரி மாடலிங், அதாவது ரேண்டம் ப்ராசஸ் ஆர் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த சீரற்ற வரிசை அப்படிங்கிற விஷயம் அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ டெட்டர்மினிஸ்டிக் மாடல், ஸ்டொகாஸ்டிக் மாடல் 2 வகையான மாதிரியாக்கங்களில் 2 வகையான மாதிரியாக்கம் உண்டு. ஒன்று ஸ்டொகாஸ்டிக், அனதர் ஒன் இஸ் டெட்டர்மினிஸ்டிக் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ அதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது அதுவும் சில 1 இயர் அதுலேயும் இந்த சில சிரமங்களை சந்திக்க வேண்டி இருந்தது. அந்த 1 இயர் முடிந்ததுக்கு அப்புறம், ஆகா 1 இயர் முடிந்து விட்டதே என்ற ஒரு ஆதங்கம், இதுவரை நாம் ஒன்றும் பண்ணவில்லையே, படித்து கொண்டுதான் இருந்தோம். பட் ஆனால் அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருந்தது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் சீரியஸாக படிக்கணுமோ அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் நிறைய திரும்ப படிக்க ஆரம்பிச்சு, ஒரு 2ஆம் ஆண்டு முடியும் தருவாயில் ஒரு 2-3 ஆய்வு கட்டுரைகள் ஜேர்னல்ல வெளியிடுற மாதிரி இருந்தது. இதெல்லாம் படிக்கும்போது உள்ள விஷயங்கள். படித்து முடித்த உடனேயே நான் வேலைக்காக அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் பண்ண ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனே நான் போட்டது வந்து தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல. உடனே இம்மீடியட்டா அவங்க எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் தான் நான் பிஹெச்டி முடிக்கிற தருவாயில் அதை அப்ளை பண்ணும்போது அதுவும் இம்மீடியட்டா கிடைச்சதுனால நான் உடனடியாக ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருந்தது. உடனடியாக என்னோட ரிசர்ச், அதாவது ரிசர்ச் கேரியர்ல இருந்து டீச்சிங் கேரியர் அடிஷனலா சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருந்த காரணத்தினால் நான் அதை எடுத்துக்கொண்டு என்னோட பயணத்தை திரும்ப தொடர ஆரம்பித்தேன். பட் அட் த சேம் டைம் டீச்சிங் மட்டும் ஒரு இடத்துக்கு போனால் வராது. ரிசர்ச்ன்ற ஒரு முத்திரை குத்தப்பட்ட பிறகு நம்ம ரிசர்ச்லேயும் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால் நான் அந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய ஆராய்ச்சியும் தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது. அந்த வகையில் நான் அங்கே இருக்கும்போதே நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலிருந்து இளம் அறிவியல் விஞ்ஞானி என்ற விருதை பெற்றது 2004ஆம் ஆண்டு. நான் தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஜாயின் பண்ண வருடம் வந்து 2001. அடுத்து என்னுடைய தொடர்ச்சியான ஆய்வு கட்டுரைகள் வெளியீடு மற்றும் ஆய்வில் தன்னுடைய நிலைப்பாடு என்ற பேசிஸ்ல எனக்கு வந்து அந்த இளம் விஞ்ஞானி விருது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை புதுடில்லியில் இருந்து வழங்கப்பட்டது. அதன் மூலமாக நான் ஒரு ஆய்வு திட்டம் ஒன்றை சமர்ப்பித்து அதன் மூலமாகத்தான் அந்த அவார்டை பெற்றேன். ஸோ அதற்காக எனக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 3.77 lakhs அந்த ஆய்வு திட்டத்துக்காக ஒதுக்கியது. அது 2004ஆம் ஆண்டு. இமீடியட்டாக அடுத்த ஆண்டே 2005ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில்நுட்ப அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் எனக்கு இளம் விஞ்ஞானி விருது 2005ஆம் ஆண்டு வழங்கியது. அதை தொடர்ந்து 2005ஆம் ஆண்டிலேயே அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் மூலமாக ஏஐசிடியிலிருந்தும் எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. ஏஐசிடியிலிருந்து எனக்கு கிடைத்த அவார்டு பார்த்தீங்கன்னா கேரியர் அவார்ட் ஃபார் யங் டீச்சர்ஸ். ஸோ இந்த 3மே எனக்கு மிகப்பெரிய ஒரு குறுகிய காலத்தில் எனக்கு ஒரு சிறந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைத்ததுக்கான அத்தாட்சியாக இருந்தது. அதாவது தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்ட், தமிழ்நாடு யங் சயின்டிஸ்ட் அவார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூ டெல்லியிலிருந்து ஒரு யங் சயின்டிஸ்ட் அவார்ட், 3வதாக கேரியர் அவார்ட் ஃபார் யங் டீச்சர்ஸ் ஃப்ரம் ஏஐசிடிஇ. ஸோ இந்த 3மே வந்து 2004ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுகளில் கிடைத்த அனுபவத்தோடு நான் இன்னும் ஊக்குவிக்கத்தோடு மேலும் பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி அதன் மூலமாக பல ஆய்வு திட்டங்களையும் பல்வேறு அமைப்புகளில் சமர்ப்பித்தேன். அதற்கு அப்புறமாக 2013ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் நேரு குழுமம் நிறுவனங்களின் PK தாஸ் நினைவு சிறந்த ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது. சீனியர் பிரிவில் அது வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக 2014ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானிய குழுவியுடன் இருந்து ரிசர்ச் அவார்டு, அதற்காக அந்த ஆய்வு திட்டத்திற்காக எனக்கு அந்த அவார்டு வழங்கியதோடு ஆய்வு திட்டத்திற்காகவும் 33 லட்சம் ரூபாய் ஒதுக்கியது பல்கலைக்கழக மானிய குழு. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு அவுட்ஸ்டாண்டிங் ரிசர்ச் அவார்ட்
ஃப்ரம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கனைஸ்டு ரிசர்ச், ஒன் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் சண்டிகர். அது இந்த அவார்டை எனக்கு வழங்கியது. அதன் பிறகாக 2017ஆம் ஆண்டே தமிழ்நாடு அறிவியல் விருது, மீன்ஸ் தமிழ்நாடு விஞ்ஞானி விருது, தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் சென்னை வழங்கியது. அதற்கு அடுத்தபடியாக 2018ஆம் ஆண்டு எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃப்ரம் அசோசியேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி அகாடமிஷியன்ஸ் அண்ட் பிராக்டிஷனர்ஸ் சங்கத்தின் சார்பாக எனக்கு அந்த அவார்டு வழங்கப்பட்டது. தென் 2019ஆம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற ஒரு இன்டர்நேஷனல் கருத்தரங்கில் பெஸ்ட் பேப்பர் பிரசன்டேஷன் அவார்டு வாங்கியதும் பெருமையான விஷயம். ஸோ இவ்வளவு அவார்டுகளும் என்னுடைய ஆராய்ச்சியின் திட்டத்திற்காக வழங்கப்பட்டது. என்னுடைய ஆராய்ச்சியினுடைய மைய கருத்து வந்து இன்வென்ட்ரி சிஸ்டம், ஸ்டோகாஸ்டிக் இன்வென்ட்ரி சிஸ்டம். அதன் தொடர்ச்சியாகவே எல்லாமே வந்து அதன் மாதிரியாகவே என்னுடைய ஆய்வு திட்டங்களும் சரி, ஆய்வு கட்டுரைகளும் சரி, அதை நோக்கியே உள்ளது. இதுவரை நான் 93 ஆய்வு கட்டுரைகள் பல்வேறு சர்வதேச இதழ்களில் வெளிவந்துள்ளது. 2 ஆய்வு கட்டுரைகள் மட்டும் தேசிய இதழ்களில், தட் மீன்ஸ் நேஷனல் லெவல் ஜேர்னல்ஸில் வந்துள்ளது. மித்த உள்ள அனைத்து 93 ஆய்வு கட்டுரைகளும் இன்டர்நேஷனல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதுவரை நான் இன்வைட்டட் லெக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, உரையாற்ற வந்து கருத்தரங்குகளிலோ இல்லது ஏதாவது ஒரு அசோசியேஷன் கூட்டங்களிலோ இதுவரை தேசிய அளவில் வந்து 85 ஆய்வு கட்டுரைகள் பேசப்பட்டுள்ளன. இன்டர்நேஷனல் லெவல் கான்ஃபரன்சஸ் கருத்தரங்குகளில் 24 முறை கலந்து கொண்டு என்னுடைய ஆராய்ச்சியை பற்றி உரையாற்றியுள்ளேன். இது தவிர எனக்கு கீழாக இதுவரை 8 மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்துள்ளார்கள். 6 பேர் வந்து இப்போ கரண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ PhD அண்டர் மை கைடன்ஸ். ஸோ இதுவரை 3 ஆய்வு திட்டங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நேஷனல் போர்ட் ஃபார் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், ஸோ 3 ஆய்வு திட்டங்களுக்கு இதுவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு எடிட்டட் புக் என்னால் பப்ளிஷ் செய்யப்பட்டுள்ளது. 4 புக் சாப்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் எடிட்டட் புக்ஸ் அதுவும் என்னால் இயற்றப்பட்டுள்ளது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. அனுபவம் நிகழ்ச்சியில இன்னைக்கு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கணிதத்துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் என் அன்பழகன் அவர்கள் பேசிய நேர்காணலின் முதல் பகுதியை நம்ம கேட்டாச்சு. இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.